எத்திமா ராஜா பொழுதாகி போனது இன்னும் என்றால் என்னவென்று கேட்கிறீர்கள். ஆமா, என்ன தெரிகிறதா? ஒரு பெண்ணாக பிறந்தவள் திருமணம் செய்து பொட்டோடு பூவோடு மாங்கல்யத்தோடு வாழ்பவள் தான் தீர்க்க சுமங்கலி பாவை என்று பார்க்கிறேன். ஒரு பெண்ணானவள் பொட்டோடு பூவோடு இருந்தால் அவளுக்கு தீர்க்க சுமங்கலி என்று பெயர். உண்மை உண்மை. கணவனோடு சேர்ந்து வாழ்ந்தால் தானே. ஆமா, அப்படிப்பட்ட பெருமை. சுவாமி, நீங்கள் தீர்க்க சுமங்கலி பாவை என்னை வாய்ப்பிட்டீர்கள். ஆனால் என் கணவர் இறந்து கிடக்கிறாரு. உன்னுடைய கணவன் இவனாது. ஆமா, உன்னுடைய கணவரா இது? இதை பார்க்காம தீர்க்க சுமங்கலி பாவை என்று வாத்தி விட்டேனே. சுவாமி, ஒரு கணவன் தீர்க்க சுமங்கலி வாழ முடியுமா? முடியாது. அப்படி வாழ்த்தலாமா? வாத்தி விட்டேனே. வாத்தி வீட்டு போக கூடாது சுவாமி. என் கணவர் உயிரோடு ஏற்றி கொடு. நாராஜம் நாராஜம். உன்னுடைய கணவரை நான் உயிரோடு எழுதி தர வேண்டுமா? ஆமா, அது என்னால முடியுமா? முடியாது. அது என்னால முடியாது. முடியாதுன்னா பின்தொடர்ந்து நான் வருவேன். கொடுத்தால் உன்னுடைய கணவனுக்கு உயிர் தர வேண்டும். இல்லை என்றால் நீ நான் எங்க சென்றாலும் என்னோடு வருவேன். நீ என்னோடு வந்தா பாக்குற பாமர மக்கள் என்ன நினைப்பாங்க? இல்லன்னா கணவர் உயிர் என்னால உயிர் கொடுக்க முடியாது. இல்ல, பின்தொடர்ந்து நான் வருவேன். வேண்டாம், உன்னுடைய கணவருக்கு உயிர் வர வேண்டும். ஆமா, இவ்வளவு தானே. உன்னுடைய கணவருக்கு உயிர் வர வேண்டும் என்றால் இப்போது உன்னுடைய கரத்தில் மோதிரம் இருக்கிறது. அந்த மோதிரமும் கரத்தை விட்டு இந்த கம்பத்தாண்டை விதித்தால் இந்த கம்பத்தாண்டை போய் தேடனா அந்த மோதிரம் கிடைக்குமா? கிடைக்காது. எங்க போட்டோமோ அங்கதான் தேடணும். யாரு யாரு? அந்த யம தானே பிடிச்சா யம தர்ம. அந்த யம தர்மனை வந்தால் உடைய கணவனுக்கு நிச்சயமாக உயிர் வரும். யம தர்மன் வந்தால் என் கணவருக்கு உயிர் வருமா? அப்ப யமனிட்ட போ. அந்த யமனை நான் எப்படி பார்க்க முடியும்? அதானே, அந்த யமனை நீ எப்படி பார்க்க முடியும்? உன்னால முடியாது. நானே சென்று அந்த யமனை கரத்தோடு கொண்டு வரேன். ஆனா வருவேன், உஷார்னு சொல்லுவேன். என் காலை எப்படி பற்றி கொண்டு அதே போல அவருடைய காலை வணங்கி விடு. அப்படியா? நிச்சயமாக கணவனுக்கு உயிர் தருவார். நபோ நாரா. யம தர்மன் வந்தால் என் கணவருக்கு உயிர் வருமாமே. இன்னொரு என் கணவரை தகனம் செய்து விட்டிருப்பேனே. ஆண்டவா, இது என்ன சோதனை? இது உண்மையா? ஐயோ, மண்ணிலே மறைந்து விட்டாய் என்று வேதனையோடு இருந்தேனே நான். உனக்கு உயிர் வரும் என்று கூறுகிறார்களே. அத்தான் மண்ணை விட்டு போனால் என்ன என்னுடைய கண்ணை விட்டு போகாமலே விட்டு
ஒரு பாட்டு பாடு ஓ செல்டரி ஒரு பாட்டு பாடு ஏழ் பாட்டிலே தாளமில்லை என்ன சொல்லியோ புத்தமில்லை அதை கேட்டு நீ ஓடி வந்து ஓ செல்டரி ஒரு பாட்டு பாடு அப்படி தவறாக கவர்ந்து கொள்வதை சொர்க்கத்தில் சேர்க்காமல் நரகத்தில் சேர்க்காமல் பஞ்சாட்சரப்பயனை பாதுகாத்துள்ளனே. ஆனால் இந்த உண்மை ரகசியம் யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் இந்த வைவசூத பட்டணத்தினாரி ஏதோ வேலைகளமல வாக்கிறது. சரி, யாருக்கு பார்க்கலாம்? இருக்கும் இடத்தை விட்டு எல்லாதோர் இடத்தை இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாய் ஞானத்தங்கமே அதை ஏதும் அறியாதடி ஞானத்தங்கமே. வாரும் வாரும் உன்னை கண்டது நிர்பாக்கினான் சுவாமி. மாதவே கௌசிகே மாமுனியே சரண் மாதவ நாரத மாமுனியே சரண் வருக வருக கிருபை சேர்க்கடை ஓதருமா மறை உணர்ந்த நண்டீதா மாதவ நாரத மாமுனியே சரண் வருக வருக கிருபை சேர்க்கடையே. என்றுமே இல்லாமல் இந்த வைவசூத பட்டணத்தினாடி இந்த யமதர்மனை தேடி ஓடோடி வந்திருக்கிறீ. தன்னுடைய பாதம் இந்த மண்ணிலேயே படுவதற்கான எத்தனை பாக்கியத்தை அளிக்கப்படும் சுவாமி. எந்த தவப்பயனை எங்கள் தவப்பயனை நான் அறியேனே இடையடி தரிசனம் நான் மறவீனே. பண்ட பசுகளை அறுத்த சிமாடி மாதவ நாரத மாமுனியே சரண் வருக வருக கிருபை சேர்க்கடையே கடையே கடையே. இந்த வைவசூத பட்டணத்தை ஆளக்கூடிய யமதர்மன் அநேக கோடி நமஸ்காரம் சுவாமி. வாழ்க வாழ்க வாயா சுவாமி, என்றுமே இல்லாமல் இன்று இந்த வைவசூத பட்டணத்தினாடி ஓடோடி வந்த காரணம் எனக்கு தெரிந்து கொள்ள காரணம் இருக்கிறது. எதற்காக? இவை கொட்டும் நேரத்தில் உலகத்தை சுற்றி வரக்கூடியவனார். உண்மைதான். இன்றைய தினம் பூலோகத்து வழியாக ஓடி வந்தேன். அப்படியா? பூலோகத்தில் ஒரு பெண் உன்னை பார்த்து வணங்கிக் கொண்டிருக்கின்றார். என்ன? பூலோகத்திலே ஒரு பெண்ணாகப்பட்டவள் என்னையே குறித்து கருந்தவம் இருந்து கொடுக்கிறாளா? என்ன சுவாமி உரைக்கிறீர்? பூலோகத்திலே பாவை என்று சொல்லக்கூடிய யமதர்மன் ஒரு பெண்ணாகப்பட்டவள் தெய்வமாக நினைத்து கடந்தவம் புரிந்து வருகிறாள். சரி, அந்த பெண் எதற்காக என்னை குறித்து கடந்தவம் செய்கிறாள்? உன்னிடம் 2 வரம் பெற போகிறார்களாம். வரம்? என்னிடமா? ஆமா. அந்த பெண் பெறக்கூடிய வரம் என்ன வரம் தெரிகிறதா? என்ன? தொட்டி தாலி கட்டிய கணவன் செத்துடணுமா?
கள்ள புருஷன் காலம் எத்தனையோ கற்பக்கரசை வந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது கத்திய கணவன் இன்றோடு சாக வேண்டும். சாகணும். கள்ள புருஷன் 100 ஆண்டு காலம் என்று வரப்பெற போகிறாரா என்றிடத்தா உன்னிடம் இப்பொழுதே செல்கிறேன். பூலோகம் சந்தைக்கு நடந்த பெண்ணை அவள் தரக்கூடிய வரத்தை இப்போதே சாபமாக மாற்றி வைக்கிறேன். தன்னை இலக்கீட்டினிலே சாக வேண்டும். கள்ள புருஷன் 100 ஆண்டு காலம் உயிரோடு மரத்தை இப்போதே சாபமாக மாற்றி வைக்க முடியும். உன்னை தொட்டு தொலைக்கற்ற கணவன் 100 ஆண்டு காலம் உயிரோடு வாழ வேண்டும். கள்ள புருஷன் இங்கே சாக வேண்டும்.
கூறினீர்கள்? உன்னை தொட்டு தாலி கட்டிய கணவன் 100 ஆண்டு காலம் உயிரோடு வாழ வேண்டும். உன் கள்ள புருஷன் இன்றே சாக வேண்டும். தொட்டு தாலி கட்டிய கணவன் சாக வேண்டும், நான் வச்சுக்கிற கள்ள புருஷன் தான் வாழ வேண்டும் என்று உன்னைக்கு ஒரு தவம் இருந்தேன். உண்மைதான். வரம் கேட்டேன். அதனால் ஆத்திரமடைந்த நீங்கள் தமிழ் மண்ணிலே பிறந்த நீ பெண்களுக்கு இழுக்கி தேடி விட்டாகி கட்டிய கணவனை சாகடித்து விட்டு கள்ள புருஷன் நான் வாழ வேண்டும் என்று என்ன சாபத்தை போகிறாயா? அதை மாற்றி அமைக்கிறேன் என்று கூறி உன்னை தொட்டு தாலி கட்டிய கணவன் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும், நீ வச்சுக்கிற கள்ள புருஷன் தாண்டி சாகணும்னு எனக்கு சாபம் கொடுத்துட்டீங்க. நான் தான். அப்படிதானே சாமிய? என்னை தொட்டு தாலி கட்டிய கணவரை இது இறந்து கொள்கிறாரு. வந்து எனக்கு சாபம் கொடுக்குறீங்க. இதோ இறந்து கிடப்போன் உன்னுடைய கணவனா? என்னுடைய கணவரே. இறந்து கிடப்போன் உன் கணவன் என்று அறியாமல் உன்னை தொட்டுத்தாலி கட்டிய கணவன் 100 ஆண்டு காலம் உயிரோடு வாழ வேண்டும், கள்ள புருஷன் இன்றே சாக வேண்டும் என்று மரத்தை சாபமாக மாற்றி வைத்து விட்டு தொட்டு தாலி கட்டிய கணவன் 100 ஆண்டு காலம் தானே வாழணும். ஆமா, என் கணவருக்கு உயிரை உனக்கு நான் என்னதான் கைமாறு செய்ய போறேன்னு சொன்ன நாரதன் சரியான கைமாறு செய்து விட்டான். எங்கதான் இருக்கிறான் தெரியல. தாலி அறக்கும் எத்தனை நாள் காத்திருந்த பாவி. வைவசூல பட்டணத்தில் ஏதோ சந்தோஷமாக இருந்து கொண்டிருந்தீர்கள். பூலோகத்திற்கு அழைத்து வந்து இந்த பெண்ணிடத்திலே அகப்பட செய்து பற்றி இந்த பெண்ணிடத்திலே விழிக்குமாறு செய்து விட்டாயா? செயலை செய்யலாமா? எனக்கு அப்போ தெரியும். என்ன தெரியும்? ஆத்திரக்காரனுக்கு புத்தி பட்டுன்னு நான் தான் சொன்னேன். நான் வேக ஓடினேன். எப்படி பள்ளத்தில் விழுவுன்னு எனக்கு தெரியும். நீதான் பல்ல வெட்டி வச்சுதானே அனுப்புறேன். சரி, அந்த பெண் என்னதான் கேட்டாங்க? அந்த பெண்ணை பார்த்துடனே கோபம் அடைந்தேன் நான். என்ன ஒரு தைரியம் இருந்தால் தொட்டுத்தாலை கட்டி கணவன் சாக வேண்டும், கள்ள புருஷன் 100 ஆண்டு காலம் உயிரோடு வாழ வேண்டும் என்று வரத்தில் பிறப்புகிறாய். ஆகினால் கோபம் கொண்ட நான் உன்னை தொட்டுத்தாலை கட்டிய கணவன் 100 ஆண்டு காலம் உயிரோடு வாழ வேண்டும், உன் கள்ள புருஷன் இன்றே சாக வேண்டும் என்று மரத்தை சாபமாக மாற்றி வைத்தேன். ஆனால் அதற்கு அந்த பெண்ணால் என்ன விட்டால் தெரியுமா? சுவாமி, என்னை தொட்டுத்தாலை கட்டிய கணவனோ இறந்து நிற்கிறார். இறந்து கிடக்கும் என்னுடைய கணவருக்கு நீங்கள் தான் சுவாமி உயிரை கொடுக்க வேண்டும் என்று அவள் கூறுகின்றாள். கொடுக்க வேண்டியதானே? எப்படியா கொடுக்க முடியும்? உயிர்களை கவர்ந்து வரத்தான் எனக்கு உரிமை கிடையாது தவிர இறந்து விட்ட பிணத்திற்கு உயிரை கொடுப்பதற்கு எனக்கு உரிமை கிடையாது. அப்படி ஒருவேளை இறந்து கிடக்கு பிணத்திற்கு நான் உயிரை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த மும்மூர்த்திகள் இங்கு வந்தால் உயிரை கொடுக்கலாம். அதே அந்த மும்மூர்த்தி தேவர்களும் இந்த இடத்துல வந்தா அந்த அம்மாவுடைய கணவருக்கு உயிர் தரீங்க. ஆமா. ஏன் அந்த தேவர்கள் நானே கொண்டு வந்துடுறேன். நீயா? நானே கொண்டு வரேன். உண்மையாகவா? சரி, அழைச்சு வா. ஆகட்டும். ஓ நாராயண தவறு செய்துவிட்டேன் சுவாமி, நீங்கள் தானே மன்னிக்க வேண்டும். யமதர்மா, நாங்கள் மூவரையும் உன்னை மன்னித்து விட்டோம். எப்படி என்றால், தவறாக கவர்ந்து வந்த அந்த சிவமணியின் உயிரை நீ சொர்க்கத்திலோ நரகத்திலோ சேர்த்திருந்தால் நீ செய்தது தவறாக இருக்கும். ஆனால் நீயோ ஒரு பஞ்சாட்சர பேழையில் அந்த சிவமணியின் உயிரை பத்திரமாக பாதுகாத்து வந்தாய். ஆகவே உங்கள் நாங்கள் மூவரும் மன்னித்தோம். இப்பொழுது அந்த சிவமணிக்கு உயிரை கொடு, அவன் உயிரோடு வரட்டும். தனியனை சுவாமி, தனியனை. நாரதா, அவரையா? என்னுடைய தாத்தா. இவரு என்னுடைய சின்ன தாத்தா. இவரு என்னுடைய தாத்தா. உலகத்திற்கே படைக்கும் கர்த்தன். எல்லாரையும் படிச்சவங்க அப்பா நினைக்கிறாங்க. அந்த இறந்து கிடக்கும் சிவமணிக்கு இப்போதே பஞ்சாயத்து
உயிரை படுக்கிறேன் சிவமணி உயிரோடு ஆகட்டும் சுவாமி. வேண்டாம், நிறுத்துங்கள். என் கணவருக்கு உயிரை கொடுக்க தேவையில்லை. ஏனென்றால் உலகத்தில் என் கணவர் இறந்து விட்டார். இறந்தவர் தான். ஆனால் மீண்டும் அவர் உயிர் பெற்று வந்தால் இந்த உலகத்திலே வாழவும் முடியாது, உலகம் தாங்காது. அதனால் என் கணவர் இருந்த போல் என் உயிரை பிரித்து விடுங்கள். என் உயிரை பிரித்து அந்த சொர்க்கத்துக்கு அனுப்புங்கள். சொர்க்கத்திலே எங்களுடைய இருவரை வாழ்க்கை தொடங்கட்டும். அது மட்டும் இல்லை, இதை இறந்துவிட்ட ஐயா நடராஜன் அவர்களுக்கும் உங்களால் முக்தி மோட்சி தர வேண்டும். ஆண்டவா, இந்த பெண்மணி உழைத்த பிரகாரம் திருமணம் என்பதை இந்த சொர்க்கத்திலே அமைத்து மூலகத்தில் அமைத்து உழைப்பார்கள். ஆனால் இந்த பெண்ணின் திருமணம் இந்த மூலகத்தில் நிச்சயிக்கப்பட்டு சொர்க்கத்தில் நடக்கட்டும். ஆகினால் இதோ இருமலுக்கும் சிவமனைக்கு உயிரை பிடித்தது போல் இந்த பெண்மணி உயிரை பிடித்து சாரூப சாய்த்து சொல்லக்கூடிய 4ஆம் முக்தி மோட்சத்தை அளிக்க. அது மட்டுமல்லாமல் இறந்தவர்களுக்கும் காலம் சென்ற நடராஜன் என்று சொல்லக்கூடிய ஐயாவர்களுக்கும் சாலோப சாமிப சாரூப சாய்த்து சொல்லக்கூடிய 4ஆம் முக்தி மோட்சத்தை நீங்கள் தான் அளிக்க. அப்படியே அளிக்கட்டும் சுவாமி. இறைவா, கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோயில் கதவை திறந்த அன்பார்ந்த நாடகக்கலார் சிவமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேறு வட்டம் கட்டியமர்ந்தல் இனியா நாடகமன்றத்தினரால் பத்மாவதி திருக்கல்யாணம் என்ற நாடகம் இந்த காட்சியில் நிறைவேற்றப்பட்டது. எங்களுக்காக அறுசுவை உணவளித்த அண்ணவர்களுக்கும் ஒளி அமைத்து கொடுத்த அண்ணவர்களுக்கும் இந்த மேடையை அமைத்து தந்த அண்ணவர்களுக்கும் இவ்வளவு நேரம் கொட்டும் பணியில் அமைதியாக இருந்து நாடகத்துக்கு எழுந்த பிறர்களுக்கும் தாய்மரனுக்கும் உங்களிடத்திலிருந்து நீங்க விடைபெற்று சென்றோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.